நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் சரி, நம்ம உறவினர்கள் யார் இருந்தாலும் சும்மா நம்ம வழிபோக்கர்கள் கூட எப்போவும் ஒரு மாதிரி பிரச்சனை இருக்க மாதிரியே முகம் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கினே இருக்க மாதிரி இருக்குங்க. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாகவே தான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்குதோ, இல்லை வெளியே நம்ம ஆஃபீஸில் இருக்கோ, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்குதோ, இல்லை நம்ம சுற்றுச்சூழலில் யாரோ இருக்கா பிரச்சனையோடு நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை அதுபோல் ஏதோ ஒன்று நம்ம சுற்றி இருந்துக்கினே இருக்கா. பிரச்சனை எல்லாத்தையும் அப்படி தூக்கி வச்சுடுங்க. தூக்கி வச்சுட்டு கண்ணை மூடிக்கின்னு நம்மளுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று, ஒரு பூவோ இல்லை ஒரு சுவாமியை பற்றியோ, இல்லை ஏதாவது நம்ம டூர் போயிருப்போம் அதை பற்றியோ, எதனா ஒன்று 2 நிமிஷம் நம்ம நல்லா அதுக்குள்ளவே போயிடணும். போயிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் யோசித்து பாருங்கள், அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் தி சொல்யூஷன்ஸ் இமீடியட்லி, இல்லைங்களா? அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிச்சுக்கினே இருக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அதுக்கு ஒரு ஆற போட்டுட்டு அதுக்கடுத்து அதை பற்றி நம்ம யோசித்து ஒரு நல்ல முடிவு கொண்டு வர முடியும். எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிடலாங்க. டைம் கொடுக்கணும். கரெக்ட் தானே?